கொல்லிமலை காட்டுக்குள்ள உள்ளனரி கூட்டமடிய கண்ணி வச்சு மனம் இருச்சா ஒரு புள்ளிமான் சிக்குமடியே பம்பை உடுக்கை கட்டி பரிவட்ட மேல கட்டி தாராட வந்த வித்தார கள்ளி தாளத்தைய சேர்த்து அடச்சாரன் சொல்லி பம்பை உடுக்கை கட்டி பரிவட்ட மேல கட்டி போடி ஆடு தார கள்ளி தாளத்தையே கட்டி ஆடு அச்சாரம் சொல்லி என்ன சாமி ஏன் குப்பியா விட்டுருக்கேன் நல்லா இங்க சாமியா தம்பி நீ சுத்தோட இங்க வா நான் வர்றேன் மகாபிரபு நீங்க வேணாம் போடுது நீங்க வந்தீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம பம்பை முடிக்க கட்டி பரிவட்ட மேல கட்டி தாராட வந்த வித்தார கள்ளி தாளத்தையே சேர்த்து ஆடு அச்சாரம் சொல்லி சாமி ஐயா எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டம் போட்டு எதுவோ சாமி என்ன நம்பி என் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கு சாமி அந்த பொண்ணுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் வேணும் சாமி சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி அஞ்சி வட கொடுங்க படிச்சு பொங்கல் சிரிச்சா நெத்தி என்னதாக நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே அண்ணாட வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்கா ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஐயாக போகலாம் கெடுத்தான் அவ யாரை கேட்டு கெடுத்தான் உன்னை கேட்ட கெடுத்தான் இல்லை என்னை கேட்ட கெடுத்தான் இல்லை என்னை கேட்ட கெடுத்தான் முடிப்பாள் இந்த பூங்குழலி புது சீர் பெருமாள் வண்ணத்தேன் அருவி உன் பார்வையிலே மன்னன் பேரநிதி உன் பார்வையிலே மன்னன் பேரநிதி அதை பார்த்து நிற்கும் கண்ணில் நீரெழுதி கண்ணில் நீரெழுதி மாங்கல்யம் தெங்கு நானே இலை தேடி ஒளிபரம் ரெண்டு பேரும் மகனே, யார் நீ? எதற்காக அழைத்தாய்? என்னை அழைத்த காரணம்? சுவாமி சொந்த ஒரு மதுரை ஐயா எம்பேரு வெள்ளச்சாமி சொந்த ஒரு மதுரை ஐயா எம்பேரு வெள்ளச்சாமி சொந்த ஊரு மதுரை ஐயா என் பேரு வெள்ளச்சாமி சொந்த ஊரு மதுரை ஐயா என் பேரு வெள்ளச்சாமி கல்லணையா தென்னாட்டு வீரனையா கல்லணையா தென்னாட்டு வீரனையோ வீராதி வீரனையா விரட்டுப்பட்டு வந்தேனையா வீராதி வீரனையா விரட்டுப்பட்டு வந்தேனையோ வாழ வழியும் வழக்கடனாதி இல்லை வாழ வழியும் வழக்கடனாதி இல்லை இருக்க இடமும் இல்லை நீ தப்பி போவதில்லை மதுரை சக்கமட்டியில் சேதுபதிக்கும் சம்பாய்க்கும் ஒரு கல்லறிடத்தில் பிறந்தவனையா இந்த வெள்ளச்சாமி அழுது வளமிப்பதற்கு காரணம் அருப்பக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த மலைச்சாமி கோணர் மகள் வெள்ளைய மாலை வீட்டுக்கு தெரியாமல் அழைத்து வந்து விட்டனை இதை இப்படியோ தெரிந்து கொண்டு இந்த வெள்ளைய மாவல் அண்ணன் மகளை ஏழை வரும் வெட்டர் எடுத்துக்கொண்டு எங்களை பின்தொடர்ந்து விரட்டி வருகிறார்கள் சாமி நாங்கள் ஒண்டி பிழைப்பதற்கு வழியில் அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுக்க போய் அருகில் தெய்வமே உன்னையே மலை போல் அம்பி ஓடி வந்து விட்டோம் சாமி எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் எங்கள் இருவரும் உயிரை காக்க வேண்டும் சாமி மகனை வெள்ளைச்சாமி மகளை வெள்ளையம்மா நீ வருகினம் நீ காதலித்து திருமணம் செய்யும் பெண்ணோ வேறு இனம் இருவரும் எவ்விடத்தில் பிறந்திருந்தாலும் பாண்டி நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டு தஞ்சம் என்று வந்திருக்கிறது அப்படித்தானே ஆனால் உனக்கு விதிக்கப்பட்ட விதியோ
சுவாமி இன்னும் 3.25 நாளுகள். ஐயா. இந்த 3.25 நாளிற்கு மாண்டும் ஐயா, தெய்வமே. இறந்து போறேன் சாமி. வேண்டாம் இறந்து சுவாமி, போகிறேன். வேண்டாம் ஐயா, நாங்கள் வாழ வேண்டும் சுவாமி. எங்களை பிரித்து விடாதீர்கள் ஐயா. தெய்வமே, ஐயா. வெள்ளைச்சாமி சுவாமி. ஈசனால் விதிக்கப்பட்ட விதியை ஐயனே. என்னால் ஒரு பொழுது மாற்ற இயலாது சுவாமி. என்னால் உனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது வெள்ளைச்சாமி. ஐயா, உன்னை ஏற்கது என்று நம்பி வந்தமே தாளமடைக்க அந்த மறுத்த பிறகு எங்கய்யா செல்வம் எங்களுக்கு என்று யார் இருக்கிறார்கள்? நீ அடைக்கலம் கொடுக்காத இந்த இடத்தில் நாங்கள் இனியும் இருக்க போவது கிடையாது. எங்கேயாவது சென்று இருவரும் மாட்டு ஐயா. சாமி நில். இந்த பாண்டிய முனிய தஞ்சம் என்று வந்தவர்கள் ஒரு பொழுது மீன் பண்ணதில்லை. தெய்வமே. அங்க தெரிகிறவாறு 7 கணு பாலம் செவ்வாழை தொப்பு தெரிகின்றதா? அங்கு சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். நான் கூறிய 3.25 நாளைக்குள் நீ மீண்டும் வந்தால் மீண்டும் செவ்வாழை ஒரு தோப்பில் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம் வெள்ளைச்சாமி. பாண்டியமன தெய்வம் சொன்னதை இறைந்தாயா? அறிந்தேன் சுவாமி. இருவரும் மீண்டும் உயிரோடு திரும்பி வந்தால் அவனுக்கு வாழ்நாள் அழைக்க வந்து சொன்னாரே, உண்மைதானே சுவாமி? ஒரு பக்கம் உன்னுடைய அண்ணன் மகளும் விட்டல் வேல்கமோடு நம்ம தேடி வருகிறார்கள். உண்மைதான். யாராவது நம்மளை பார்த்து விட்டா கொண்டு விடுவார்களே வில்லியம்மா. அந்த வாழவர சோலையில் இருந்து ஆந்தைகள் அழகுகிற சத்தமும் கோட்டாணிகள் கோபுகிற சத்தமுமாக கேட்கிறது வில்லியம்மா. சுவாமி, என்ன செய்வோம் சுவாமி? என்னமெல்லாம் நடக்க போகிறது சுவாமி. எனக்கு மரணமே தெரிகிறது வில்லியம்மா. சுவாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சுவாமி. என்ன முன்னை புலனைக்கு துணிக்க முடியவில்லையே கண்ணே. சுவாமி. எல்லாம் சோர்ந்து கொண்டு வருகிறது வில்லியம்மா. சுவாமி. மயங்காத மயங்காத மனசாலும் மகராணி. மயங்காதே மயங்காதே மனசாலும் மகராணி. மயங்காதே மயங்காதே மனசாலும் மகராணி. மனம் போலே ஒன்னும் சேர்ந்து அளவோலே மாற்றிடலாம். மகராசா மகராசா மனசுக்கு மகராசா. மகராசா மகராசா மனசுக்கு மகராசா. தனியாளா நான் இருக்கேன், வரவேனோ மகராசா. மழவேந்து மழவேந்தி மலக்கோட்டை கரைஞ்சிடுமா. சுவாமி. மழவேந்து மழவேந்தி மலக்கோட்டை கரைஞ்சிடுமா. மழை வந்து காத்தடிச்சா நான் வருவேன் மகராணி. பகிரெடுத்து தலை சீவி தலை நிறைய பூ முடிச்சி. பகிரெடுத்து தலை சீவி தலை நிறைய பூ முடிச்சி. ஒத்தையில போறவரை காத்திருக்கே மகராசா. திக்கபரந்தோ பெண்ணா சாமி. கொலையா காய்ச்சிருக்கு. சுவாமி. திக்கபரந்தோ பெண்ணா கொலையா காய்ச்சிருக்கு. காத்த மரம் மேலைக்கு கண்ணு பட்டு போனதடி. பூலையும் ஜாதி பூ பொட்டுலையும் செந்துருக்கோம். பூலையும் ஜாதி பூ பொட்டுலையும் செந்துருக்கோம். சேலையில கூறப்பட்டு தந்தவரே மகராசா. மயங்காதே மயங்காதே சுவாமி. மனசாலும் ஐயோ. மகராணி. சுவாமி. வாருங்கள் சுவாமி, வாருங்கள். உனக்கு நெஞ்சு நகரம் இருந்தா புற தம்பி டேய் பூரா வெறும் விராலி மில்ல உட்காந்துருக்காங்க 5:30 மணிக்கு. பூரா வெத்தலாக்கு போட்டுட்டு உன் முகரில் காரி துப்பணும்னு உட்காந்துருக்காங்க. யார் நீ? என்ன மாதிரி எவனும் இருக்க முடியுமா? என்ன ஆயோ என்ன உனக்கு தெரியுமா? ஆமா தெரியாது. என்ன பத்தி உனக்கு தெரியுமாயா? உன்னை பத்தி நல்லா தெரியும். நான் எவ்வளவு பெரிய ரோசா. டேய், 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 டேய். ஓ ரோசா முழுசா தெரிஞ்சு வச்சுரா. துடிக்குது 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 துடிக்குது. தள்ளு. இதுல இருந்தே நல்லா தெரியுது. புது டவுசர் வாங்கிட்டேன், அதை காட்டுறேன் ஊர்ல, அவ்வளவுதானே. அது பெரியசாமி நாய்க்கிற நாடகத்துல வந்து உன் புது டவுசரை காட்டணும். உனக்கு செத்தாலும் 2300 தான்.
நான் அவ்வளவுதானே 200 குறைஞ்சாலும் கொண்டுருவோம் நீ அப்புறம் அண்ணே நீங்க நெளிவு இருக்கானே துடிக்குதுடா டேய் ஏண்டா டேய் நம்ம அண்ணன் தம்பி 7 பேரு இவன் மோரே பாரு இல்ல போத அவன் மோரே பாரு எப்படி வளர்த்த போட்டு வளர்த்தனா சந்திரிக்கா சோப்பு உனக்கு என்ன முதுகு தேய்ச்சி விட்டனா தங்கச்சி மாதிரியாடா வளர்த்தான் பொண்டாட்டி மாதிரி வளர்த்தான் சந்திரிக்கா சோப்பு சோப்பு டவ் ஷாம்பு இதெல்லாம் நீங்க போட்ட மாதிரியே இருக்குது தெய்வமங்கல அரிசி சிப்பரிசி தெய்வமங்கல சாப்பிடுவாங்க இது என்ன நமக்கு என்ன வீணா போல கூதி பண்ண நீ தானே சாப்பிட்ட எங்க பெரிய இடத்து பொருளாப்ப நமக்கு எதுக்கு நீனா நம்ம விட்டு வேலை விட்டு போறது சந்திரிக்கா சோப்பு ஏண்டா என் தங்கச்சிக்கு சந்திரிக்கா சோப்பு அது என்ன அரிசி தெய்வமங்கல் ஏண்டா என் தங்கச்சி தெய்வமங்கலை தவிர வேற அப்படியெல்லாம் நான் போட்டு வளர்த்தா சரி விக்கிற விளாசில ஏண்டா உங்க அப்ப ஓட்டல் சட்டியை போட்டு வந்து நீங்க என் தங்கச்சியை கூடி நம்ம சிலிப்பா இருக்கு உங்களுக்கு நாங்களே பிள்ளையை கொடுத்துட்டு நாங்க ரொம்ப வேதனையில இருக்கோம் வேதனையில எங்களை பார்த்தா எப்படி எரிச்சம் எங்களை எல்லாம் பார்த்தா எப்படிமா தெரியுது கடுப்பு இருப்பா கோவம் வந்து அந்த யூடியூப்பை போட்டு உடம்பா செல்ல உடைச்சு விடுங்க ஏன்டா முண்டுதுடா என்ன நீ பாத்துட்டியா தூக்கி போடுறா தூக்கி போடு வேணடா நெளிவு பக்கம் வந்த மாதிரி இருக்கேன் தூக்கி போடுறா என்ன இல்ல நான் சாவலடா அவனை தூக்கி போடுறாங்க பெரிய கபடி வீராங்கனே ஆமா அப்படியே தூக்குறாரு பட்டம் வாங்குறவரு நம்ம பிடிக்கிற மாதிரி இருந்தா ஏன் தலைக்காரு அண்ணே ஊர்ல 4 ஆம்பளை வாங்கினேன் பாடி ஏன்னா நீ ஆம்பளை இல்லையா நான் ஆம்பளை அப்ப முடியாது மனுஷன் லோ பிரஷர் இன்னும் என்ன பிரஷரு லோ பிரஷர் ஆம்பளையா அக்கா வந்திருக்கா இங்க வேணா அண்ணே அக்கா வந்திருக்கா தூக்கி போடு போட்டியா வேட்டி இருக்கா பக்கத்துல பேர் வந்து ஊட்டியில போடுச்சிருவியா உதச்சேன் இது என்ன என்ன இப்ப மிதிச்சாதான் காலையில உனக்கு உண்டு என்ன என்ன வெறிப்பா கண்ணு பார்க்க எத்தனை சரி விடு என்ன ஐக்கிய விட மாட்டேன் உனக்கு ரொம்ப பிளசர் கூட உனக்கு பூதிரா இப்படி எல்லாம் கேக்குறாங்கப்பா என்ன பண்றது மாத்திரையை தின்னுக்க என்ன பண்றது என்ன லோ பிரஷரா இங்க வாடா அண்ணன் எத்தனை பேர் 7 பேர் எதுக்கு இருக்கிற யாருக்கு தெரியாது இத புடி நீ வீராதி வீரன் ஆமா சூரா என்ன வேலையை ஒழுங்கா பாருங்கப்பா ஏடா புல்லு வெட்டி அறுக்க போற மாதிரியே எத்தனை பேர் இருக்கிறோம் 7 பேர் எத்தனை வெட்டு வெட்டணும் 7 வெட்டு 6 வெட்டு 6 வெட்டு நான் வெட்டுறேன் 7 வெட்டு நீ வெட்டு அருவா கொஞ்சம் சாணம் கம்மியா இருக்குடா மகாபிரபு அங்க இருங்க மகாபிரபு வெட்டு போன ஜமத்துல கடா விட்டு பூசாரி வந்திருக்கான் போலடா கள்ளக்காடு கொத்த போயிருப்பானோ அந்த வாழைப்பழத்தை தின்னுட்டு வா யாராவது ஒரு ஆள் வெட்டுங்க வா அப்படியா 7வது வெட்டா நீ வெட்டுவ வெட்டுறது ஏன் செய்வனு என்ன செய்யற மாதிரியே முண்டா நீ சொல்றியா எப்பதான் வெட்டலான்னு இருக்கிற வா வா வெட்டியா ஒரே வெட்டியா வெட்டுப்பா பொறுமை முக்கியமான இடம் அதுதான் வெள்ளையம்மலை கூட்டி போற காரணம் நல்லா தேடி பிடிச்சி அறுத்து எடு ஆமா அறுத்து எடுத்துட்டியா சரி அதை அப்புறம் பேசிக்கலாம் அறுத்துட்டியா சரியா போச்சு பாடுத்துற கேஜி என்ன நிஜமாவே அறுத்துட்டீங்க இந்த உண்டஞ்சிக்கான அந்த புள்ள ஆசைப்பட்டுச்சு எரிச்ச மேராவல்ல அடுத்து இந்த உலக இங்க பாரு உனக்கு மாதிரியே
ஐயா சரி வெட்டியாச்சு கைகளை நேரா போடு கைப்பட்டியெல்லாம் எப்படி ஓவரா பர்ஃபார்மன்ஸ் சேர்ந்து நீயும் துணைப்பாடியா அட பிடியா பிடியா பக்கத்துல பிடியா குஞ்சு எடுத்து வேட்டி எடுத்துறாடா இன்சூரன்ஸ் போடணுமா சி நாங்கள் எங்கே விராலமலை தாண்டி மணிகண்டம் தாயே போகணும் தங்கராசு பழத்துல இல்லை இல்லை வேணாங்க நான் இன்சூரன்ஸ் ஏற்கனவே பண்ணி வேட்டி எடுத்துடாது 1 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி 1.5 லட்ச ரூபாயா நீ வேட்டி எடுத்துடாது ஓச்சி எடுத்துக்க டேய் வேட்டி எடுத்துடாது சிரிக்காத நான் எங்க சிரிக்கிறேன் நீ தான் சிரிக்கிறேன் என்ன மேல ஓடு நான் சொல்லி போய் எனக்கு போடு உனக்கு வேண்டி போத்தாங்க இல்லடே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே ஓட்டு வந்திருக்கிறேன் ஆளுக்கு ஒரு சின்னத்துல போடுங்க காலையில காசு வைக்கிற மாதிரி போடுங்க அடே பாடி மேல அடே ஏன்டா கொல்றீங்க ஐப்பா அந்த பழத்துக்கு அதெல்லாம் போயிடுச்சு போட்டு இருக்கா அது 1.5 லட்சம் ரூபாய் அட போடியா அதுக்கு அக்கா வந்திருக்கேன்டா அந்த ஊரில் ஏலம் விடுறாங்களா மட்டும் சரி போடு அந்த பழத்தொகையா ஆமாம் மூங்கி பழத்தை கட்டி விடுங்க 2 லட்ச ரூபா போகும் இங்க வா அந்த டவுசர் போல அதே எடுத்து போட்டு போகிறோம்ல மேலே எடுத்துட்டு வாடா விராலமலை ஜிஹெச்சில் வேலை பார்த்தீங்களா கரெக்டாக பாரு எங்களை பத்தி என்ன தெரியுது உனக்கு ஆமாம் பார்த்தாவே தெரியுது கழுத்துல ஓட்டுக்கோ என்னைய கொல்ல தாண்டா நீ ஐடியா பண்ற அடே பாடி மேல போடுறா மத்தி காரவையாக இருக்கு மன்னவனே அழலாமா என்ன கிழமை சனிக்கிழமை தொண போன கேட்கும் கூட படுத்துறாத குஞ்சு கோழி குஞ்சாடா கண்ணீரை விடலாமா இன்னுயிராய் நீ இருக்க உன்னுயிராய் நான் இருக்க மன்னவா இந்த பழத்துக்கு ஆமாம் என்ன பண்ண காலில் கட்டு தம்பி சரி தங்கச்சி வந்துருச்சு அண்ணே அண்ணே 3 வருஷம் ஆகி போச்சுடா அண்ணே அண்ணே கூப்பிட்டீங்களாண்ணே 18 மாசம் ஆகி போச்சு கூப்பிட்டீங்களாண்ணே இல்ல நான் அப்புறம் நான் கூப்பிடாம வேற என்ன பண்ணு எதுக்குண்ணே கூப்பிட்டீங்க சோறு தின்ட்டு போல அண்ணன் அண்ணே என்னண்ணே கூப்பிட்டீங்க 3 நாளா எங்க போன 3 நாளாவா வெள்ளச்சாமி கூட போனேன்னு வெள்ளச்சாமி கூட யாரு கூட வெள்ளச்சாமி ஏன் நம்ம சித்தப்பண்ணா இல்ல மாமனா வாழ்ந்தாலும் அவரோட தான் செத்தாலும் அவரோட தானே அவரை இனியும் பிரிச்சிடாதீங்கண்ணே தயவு செஞ்சு உங்க காலில் கூட விழுகிறேனே பிரிச்சிடாதீங்க எடுத்து போடலாம் அப்ப எனக்கு அண்ணே எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்கண்ணே வாழ்ந்தால் அவரோட தான் செத்தாலும் அவரோட தானே என் தங்கச்சி அழுக பாடுறா கும்பிட்டு கண்ணீர் வருதா அண்ணே ஐயோ அண்ணே அண்ணே நெஞ்சு அண்ணே ஐயோ என்னை அவரையும் எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க என்னை வெள்ளச்சாமி எப்படியாவது சேர்த்து வச்சிருங்கண்ணே ஐயோ எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்கண்ணே அண்ணே வாயை பாருவே இல்லை நல்லா இருக்குண்ணே அருமையாக இருக்கு அண்ணே நீ அதை கண்டுக்காத ஐயோ அண்ணே எங்கண்ணே அவர் அழைச்சிட்டு போனீங்களே எங்கண்ணே ஐயோ என் வெள்ளச்சாமியை பார்க்கணுமே கேளுமா பதில் சொல்ல முடியாது அண்ணே ரெங்கனமட்டில் மருந்து ஊத்திட்டு இருக்கான் அது ஒரு கிறுக்கு தம்பி பெரியண்ணன்ட்ட கேளு அவனை பார்த்தேன்னா உனக்கு முகரே பிடிக்காது மருந்து ஊத்து கொண்டு முகரே பிடிக்க குண்டிய பாரு உனக்கு நீ எவ்வளவு அளவு ஒத்த தேவை உனக்காண்டி நான் நீ என்ன ஆயிட்டு என்ன வெயிட்டு இதை நான் காலையில் டீ ஏன் மாத்தி விடுறேன் அளவுக்கு அவன் முகரைய பார்த்து கருவாடு வைக்கிற மாதிரியா இருக்கிறேன்
அவன் முகரைய பார்த்து நெத்திலி நெத்திலி கூட பரவாயில்ல ஐர குஞ்சு விக்கிற மாதிரியே இருக்கு காலையில புத்தானத்துல இருக்கு இது நமக்கு தேவையா அண்ணே அவன் சாதி வேற நம்ம குலோத்திரம் ஐயோ குலோத்திரம் அது அதெல்லாம் சரி விட்டுரு 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 அண்ணே ஐயோ அண்ணே அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு ஐயோ அவர் இல்லாம நான் வாழவே மாட்டேனே அவர் இல்லைன்னா நான் வாழவே மாட்டேனே வாழ மாட்டேன் இல்லைண்ணே நீ இல்லாம நான் வாழ மாட்டேன் ஐயோ ஏண்டா தங்கச்சி இல்ல உனக்கு தங்கச்சியா அண்ணே அண்ணே அவர் என்னையும் பிரிச்சாதீங்கண்ணே இங்கனே என் வெள்ளச்சாமி ஏன் ரொம்ப நேரமா பசை போட்டு ஐயோ இல்லைண்ணே 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 பயமா இருக்குண்ணே பயமா இருக்குதுண்ணே பயமா இருக்கு அவர் எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே அண்ணே அண்ணே ஐயோ அவன் சாதி என்ன நம்ம சாதி ஐயோ அண்ணே அவன் கோத்திரம் என்ன நம்ம கோத்திரம் அண்ணே ஐயோ அப்படி சொல்லாதீங்கண்ணே ஐயோ அப்படி சொல்லாதீங்க வீண பூதி ஆக்குறாங்க நம்ம ஐயோ அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே எங்கண்ணே என் வெள்ளச்சாமி எங்கண்ணே ஐயோ அவர் எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே தெரிஞ்சு வச்சு அண்ணே அண்ணே, என் வெள்ளச்சாமி எங்கண்ணே அவர் கூட என்ன எப்படியாவது சேர்த்து வச்சிருக்கேன் ஐயோ 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 அண்ணே என்ன பண்ணீங்க ஐயோ ஐயோ நினைக்கிற மாதிரி இல்ல ஐயோ நீ நினைப்ப வெட்டி கொண்டுட்டோம்னு ஆமாண்ணே சீ அந்த வேலை நான் அண்ணன் செய்வேனா ஐயோ நம்மளாம் யாரு யார் ஒருத்தருக்கு தொண்டு செஞ்சாலும் அந்த கொலை விஷயத்துக்கு போவோமா நல்லது செஞ்சாலும் போவோமா போக மாட்டோம் நல்லது மட்டும்தான் போனோம் கொல்லுவன் நினைச்சியா கொல்ல மாட்டேன் ஐயோ பாரு தூங்க வச்சிருக்கேன்டா ஐயோ ஃபர்ஸ்ட் நைட்ல தூங்குறாரு இல்லைண்ணே இல்லைண்ணே என் வெள்ளச்சாமியை வெட்டி கொண்டுட்டீங்க ஐயோ என் வெள்ளச்சாமியை வெட்டி கொண்டுட்டீங்களே ஐயோ சுவாமி வாழ்ந்தாலும் உன்னோடு தான் செத்தாலும் உன்னோடு தானே சொன்னீங்களே சுவாமி இப்பொழுது என்னை மட்டும் தனியே தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே சுவாமி நான் எப்படி தனித்திருப்பேன் சுவாமி ஐயோ சுவாமி எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி கண்ணில் வேறுபட்டு நின்றானடி கண்ணில் வேறுபட்டு நின்றானடி எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி கண்ணில் வேறுபட்டு நின்றானடி கண்ணில் வேறுபட்டு நின்றானடி
நின்றானடி. ஐயோ சுவாமி, நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் உயிர் வாழ்வேன் நினைத்தீர்களா சுவாமி? ஒரு கணமும் உயிர் வாழ மாட்டேன் சுவாமி, ஒரு கணமும் உயிர் வாழ மாட்டேன். நீங்கள் எழுந்த இதே சிறையில் நானும் இருந்து உங்களுடனே உடன்கட்டை ஏறுகிறேன் சுவாமி. நானும் உங்களுடனே உடன்கட்டை ஏறுகிறேன். நான் சொன்னது போலவே அந்த வெள்ளச்சாமி மல்லையம்மாளும் அவர்களுக்கு குறிக்கப்பட்ட 3.25 நாளிகைக்குள் இறந்து விட்டார்கள். அவர்களை எப்படி விட்டு விட்டால் இந்த உலகத்திலே பேயாகவும் பிசாசாகவும் அலைந்து கொண்டிருப்பார்கள். பூசர் அழைத்து பிடிமணி கொண்டு வந்து இவர்களை தெய்வீக ஆவியாக எழுப்ப வேண்டும். மகனே பூசாரி, மகனே வெள்ளச்சாமி, இந்த உலகத்திலே எங்கே காற்றிலே கறந்திருந்தாலும் வர வேண்டும், வர வேண்டும், எதனை வர வேண்டும் வெள்ளச்சாமி. சுவாமி, வாழ வேண்டும் என்று வந்தமே எங்களை வாழ விடாமல் பாதியில் எடுத்து விட்டார்களே சாமி. உலகிலிருந்து ஒரு அபசாமங்களை எங்களுக்கு என்று நீதி கிடையாது. என்ன வர வேண்டும் உனக்கு? நிறைவேறாத ஆசைப்பட இறந்தவர் காரணத்தினால் இந்த கலியுகத்திலே நாங்கள் ஒரு தெய்வமாக வாழ வேண்டும். இந்த பூலோகத்தில் எந்த ஒரு குடியிலே எந்த ஒரு குடியை தொட்டாலும் அந்த குடியை திருமண பாக்கியம் இல்லாத ஒரு திருமண வரத்தனையும், புத்திர பாக்கியம் சொல்ல இல்லாத ஒரு குழந்தை வரத்தனையும், கைகால் முடமின்றி வாழ்கிறவருக்கு நல்ல ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும். உலகெங்கிலும் நாடெங்கிலும் இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமியுடைய பேர்களை என்று நிலைத்திருக்க வேண்டும் ஐயா. அப்பேற்பட்ட மரங்களுக்கு போதும் தெய்வமே. வெள்ளைசாமி, கேட்ட வரங்கள் அனைத்து கொடுக்கப்படும் சுவாமி. ஆனால் ஒரு நிபந்தனை. பொழுது விடிய சென்றால் பொழுது மறைய எனது இடதுகால் பெருமதி கட்டுப்பட்டு என் அருவால் சக்தி செய்து என் நிபந்தனைக்கு உட்பட்டால் கேட்ட வரத்தை கொடுக்கிறப்பா. அப்படியாகட்டும் சுவாமி. பொழுது மறிய சென்று பொழுது மறிய தங்களுடைய இடதுகால பெருமதி இருவரும் கட்டுப்படுவோம். தாங்கள் வைத்திருக்க வீச்சர்பாமி சத்தியம் சுவாமி. மகனே வெள்ளச்சாமி, என் அருவால் சத்தியம் செய்த காரணத்தினால் முதல் பூசை உனக்கும், உனக்கு பூசை முடிந்த இந்த பாண்டியனுக்கும் பூசை நடைபெறும். அது மட்டுமல்ல, இந்த பாண்டியனின் பேர்நாமம் இருக்கும் வரை இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளின் பேர்நாமம் என்று நிலைத்திருக்கும். இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளின் வரலாற்றையும் சரித்திரத்தையும் யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ, யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவரது குடும்பம் பாலாறு செல்வமாக வாழும். செல்வர்கள் வெற்றி உண்டாகட்டும். இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த அன்பு உள்ளவங்கள் அத்தனை பேர்களுக்கும் பாசத்திற்குரிய நாடகமே பலர் இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த நாடக நடிகர்களை கொண்டு சிறந்த முறையில் அமைத்து கொடுப்பார். புதுசாக நாய்க்கும்படி சேர்ந்த பாசத்திற்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்லக்கூடிய எங்களுக்கெல்லாம் குரு தெய்வமாக விளங்கக்கூடிய பாசத்திற்குரிய பூசா நாய்க்கும்படி சேர்ந்த எம் பெரியசாமி நாயக்கரை அவருடைய கலைக்குழுவின் சார்பாக அன்பார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடியவரை எங்களுக்கு ஒளிபெருக்கி செய்த எஸ்பிஏ கருப்பசாமி ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் விடியவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக அன்பார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதான வேலு, சிவசக்திதான வேலு. தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதான வேலு, சிவசக்திதான வேலு. அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன், அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். கந்தன் கந்தன் காலடியை வணங்கினான். பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அதனால் சிறையினிலே அடைத்தான் முருகனே. பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அதனால் சிறையினிலே அடைத்தான் முருகனே. அதனால் கந்தனிடம் பிரம்மனு மிரளுவான், அதனால் கந்தனிடம் பிரம்மனு மிரளுவான். கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான், கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். வந்த வினை தீர்த்து விடும் மற்றவற்றை சொல்லுங்கள், வந்த வினை தீர்த்து விடும்
இவற்றை தள்ளுங்கள். கந்தன் 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 காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்குங்கள். மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயே நீ கண்மலரு ஆரேரோ வேப்பிலை தான் எடுத்து பாட்டு சொல்லுறேனே தாயே நீ கண்மலரு ஆரேரோ. மல்லிகையில் தூரி கட்டி போட்டேன் தாயனை கண்மலரு ஆரேரோ பிழை தான் எடுத்து பாட்டு சொல்லுறேனே தாயனை கண்மலர் ஆரேரோ. இந்த உலகையாலும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன் கேட்க வேண்டாமா கண்மலரு தாயி ஆயி மகமாயி மணி மந்திர சேகரியே ஆயி உமையானவளே ஆத்தான மாறி முத்தேன் ஆயி மகமாயி மணி மந்திர சேகரியே ஆயி உமையானவளே ஆத்தான மாறி முத்தேன் சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயேனி கண்மலர் ஆரேரோ. தலையனையா வேப்பிலையோ பஞ்சுமத்தேன் பாம்பே தலையனையா வேப்பிலையோ பஞ்சுமத்தேன் ஆத்தா கண் ஆரிரங்க இந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த பலம் கிடைக்கல அம்மா கிடைக்கல ஆயி பகமாயி மணி மந்திர சேகரியை ஆயி உமையானவளே ஆத்தான மாறி முத்தேன் சந்தன மல்லிகையில் தூரி கட்டி போட்டேன் தாயேனி கண்மலர் ஆரிரோ 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 ஆரிரோ. நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே ஊரார்கள் வாழ வேணும் அட்டி பெருக வேணும் பால் பண பொங்க வேணும் அட்டி பெருக வேணும் பால் பண பொங்க வேணும் அன்பன பக்கம் வேணும் ஞான தங்கமே அஞ்சு கட்டி ஆள வேணும் ஞான தங்கமே. சங்கர சாமிக்கு நாடக கலை நடிகர்கள் நாட்டு மக்கள் வாழ்க குருவுக்கே சரணம் சரணம். இந்த காட்டுப்பட்டி சத்திய விநாயகர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு அந்த கும்பாபிஷ நிறைவு விழாவை முன்னிட்டு இன்று நடைபெற்ற இந்த பாண்டிமணி இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்த அண்ணன் பூசாரி பெரியசாமி அண்ணன் அவர்களுக்கு நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு காவல்துறை சார்பாக இந்த 50 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்து அவர் மென்மேலும் இதுபோல் நல்ல நாடகத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இவருக்கு இந்த 50 ரூபாயை நான் அன்பளிப்பாக அளிக்கின்றேன். என்னுடைய பொண்ணு அந்த நாடகத்தில் வள்ளி நாயகா நந்தினி என்ற பொண்ணு நடித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பேரும் புகழும் பெற்றுக் கொடுக்குமாறு நான் வேண்டி விரும்பி கேட்டு இந்த 50 ரூபாய் அன்பளிப்பாக நான் அண்ணனுக்கு வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.